இது வந்து பர்சனல் இனாம், இது பட்டவிருத்தி இனாம், இது வந்து மொட்ராபா இனாம், இது வந்து பொதுப்பணித்துறைக்கான சர்மிலத்தி இனாம், இது வந்து தனிநபர் இனாம். இப்படி அதை உக்காந்து அதை ஃபீல்டில் போய் பார்த்து ஒரு நீதித்துறையில எப்படி சிவில் ப்ரொசீஜர் கோட்ல சாட்சிய ஆவணங்களை எல்லாம் கோப்பிடுவாங்களோ, எப்படி அங்க இருக்கிற மக்களை விசாரிச்சு அந்த அறிக்கை அபிடவிட்டை ஃபைல் பண்ணுவாங்களோ, அதே போல ஃபைல் பண்ணி உருவாக்கி ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க. இது இனாம், இது இந்த வகையான இனாம். உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து அது ஒரு தீர்ப்பா கொடுத்தா படிக்க முடியாதுன்ட்டு அதை ஒரு அட்டவணையா மாத்துறாங்க. ஒரு பெரிய அட்டவணையா அதை மாத்துறாங்க. பெரிய அட்டவணையா மாத்தி வரிசை எண், கிராமம், அதனுடைய அந்த காலத்துல இருக்கிற பைமாஸ் நம்பர், அந்த காலத்துல இருக்கிற வரி நம்பர், பட்டா நம்பர், கணக்கு நம்பர், அது என்ன வகையான நிலம், அது என்ன வகையான தானம், என்ன வகையான தானம், அது எவ்வளவு வருஷம் கண்டினியூ ஆகும், இதெல்லாம் எழுதி அதுக்கு டைட்டில் டீடுன்னு ஒரு நம்பர், டைட்டில் டீட் டிடி, டைட்டில் டீடு டிடி நம்பர்னு ஒண்ணு கொடுத்து அதை ஸ்ட்ராங் பண்றாங்க. மாட்டுக்கு காது குத்துவாங்கல்ல சார், லோன் வாங்கிட்டா, அந்த மாதிரி அந்தந்த நிலத்துக்கு ஒரு காது குத்தல் நடக்குது நம்பர். ஏன்னா இதுக்கப்புறம் எவனோ புதுசா இனாம்னு சொல்லக்கூடாது, அதை ஃபைனல் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ரெக்கார்டுக்கு பேரு இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர், இனாம் தூய பதிவேடு. இனாம் தமிழகம் முழுக்க இந்த இனாம் நிலங்களுக்கு இந்த பதிவேடு இருக்கு. 1856 ராணி வந்த பிறகு இவங்க 1862 இருந்து 69 வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி போய் இனாம் நிலங்களை ஆய்வு செய்து இந்த ஐசிஎஸ் ஆபீசர்கள் அவருடைய கையெழுத்து போட்டு நேரடியா இனாம்னு கொடுத்தாங்க. இதுல ராணியுடைய முத்திரை இருக்கும், அந்த கிரவுன் முத்திரை இருக்குல்ல, கிரீட முத்திரை, இந்த இனாம்ல அந்த ஃப்ரண்ட்ல சிவப்பு முத்திரை இருக்கும். இன்னைக்கும் அந்த காலத்து ஆளுங்க அது எங்களுக்கு சிவப்பு முத்திரை இனாம், என்னது சிவப்பு முத்திரை இனாம், எங்களுக்கு சிவப்பு பத்திரம் அப்படின்னு அந்த காலம் சொல்லுவோம். இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் 1862 இருந்து 69, 56 அவங்க வராங்க. 60களில் முழுக்க அந்த 10 ஆண்டுகள் தமிழகம் முழுக்க இந்த இனாம் நிலங்களை கணக்கெடுத்தார்கள். முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, வரி வராது எது நமக்கு என்னதான் பண்ணாலும் இதுல வரி வராது, அது என்ன அப்படின்னு எடுக்கும் போது கணக்கெடுத்து ஃபைனல் பண்ணதுனால நிறைய நிலங்கள் இனாம்னு சொல்றதெல்லாம் ஃபில்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுதான் இனாம்னு இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையினர் இது எங்க இனாம் நிலம், வக்போர்டு இது எங்க இனாம் நிலம் அப்படின்னு சண்டை போடுறதுக்கெல்லாம் காரணத்துக்கான அடிப்படையான ஆதாரம் இந்த ஐஎஃப்ஆர் தான், இந்த இனாம் ஃபேர் ரெஜிஸ்டர் தான். இந்த ஆவணங்கள் உங்களுக்கு அங்க பார்வைக்கு இருக்கு, ரைட்டுங்களா? எல்லா ஆவணங்களும் அங்க உங்களுக்கு பார்வையில் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க பார்க்கலாம். ஆக அந்த ஐஎஃப்ஆரை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அப்ப இனா நிலங்களை ஃபில்டர் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு சர்வேவை ஒழுங்காக செய்ய வேண்டும். இந்த சர்வேவை ஒழுங்கா பண்ணணும். அளக்கிறதுக்குல அளக்கிறத ஒழுங்கா அளக்கணும். இப்ப என்னோட புரிதல், ஒழுங்கா இன்னைக்கு நவீன டெக்னாலஜில ஒரு கிராமத்தை அளந்தா, ஒரு மாவட்டத்தை அளந்தா, பரப்பளவுல இன்னும் 2 கிராம் எக்ஸ்ட்ரா வரும். என் கணக்கு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்ற அனுமானத்துல ஒழுங்கா நீங்க அளந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஏக்கருக்கு கூடுதலோ குறைவோ விலை வரம்பு 5 சென்ட். 10 ஏக்கர் அங்க இருந்தா அங்க 25 இருந்து 50 சென்ட் கூட இருக்கலாம், குறைய இருக்கலாம். கூட இருக்குன்னே கணக்கு வச்சுட்டு பாருங்க, ஆவரேஜா, ரைட்டுங்களா? நான் சொல்றது மாவட்டத்துக்கு 2 கிராமம் கிடைக்கும். ஒரு கிராமம் 800 ஏக்கர் வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? 1200 ஏக்கர் உங்களுக்கு கிடைக்கும் ஒழுங்கா அளந்தா. அந்த காலத்துல அப்ப பழைய முறையில் எப்படி அளந்திருப்பாங்க? நவீன தொழில்நுட்பம் இல்ல, அப்பெல்லாம் அது கிராமம்னு சொல்லி கல்லு முள்ளுன்னு தான் வேலி, இயற்கையான அமைப்புகள் தான் வேலி, ரைட்டா? கிராம எல்லைன்னு போட்டா ஒரு பெரிய அளவுல அளந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க வெள்ளைக்காரர்கள் என்ன பண்றாங்க, ஒழுங்கா அளக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த ஒழுங்கா அளக்கணும்னு முடிவு பண்ணும்போது பாலிசி கிரியேட் பண்ணணும். அளக்கிறதுக்கு இந்தியா முழுக்க அளக்கிறதுக்கு பாலிசி கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இங்கிலாந்துல இருந்து வழக்கம் போல பிரிட்டிஷ் கம்பெனி இதுல போய் வேலை பார்க்கலாம், இந்தியாவில போய் வேலை பார்க்கலாம், நம்ம படிச்சாதான் வேலை கொடுப்பாங்களேன்ட்டு இங்கிலாந்துல இருந்து ஒருத்தன் கப்பல் ஏறி வரான். கப்பல் ஏறி வரும்போது பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, ஒரு சும்மா ஏதோ ஒரு அந்த அன்னைக்கு இருக்கிற ஒரு கல்வி, உயர்கல்வி இது ஒரு பள்ளி கல்வி முடிச்சு அவன் ஏறி வரான். ஏறி வரும்போது அங்கு ஒரு கடல்ல 6 மாசம் டிராவல் ஆகி தான் வரணும். கடல்ல ஆஸ்ட்ரானமி ரிசர்ச் ஒருத்தர் பண்ணிட்டு வர்றாரு, நட்சத்திரங்களை நோட்ஸ் போட்டுட்டு
அப்சர்வ் பண்ணிட்டு வருவார்ல, அவருக்கு இவர் அசிஸ்டண்டா இருக்கார். அப்புறம் கடலை விட்டு இறங்கி நேரம் நம்ம மெட்ராஸுக்கு தான் வந்து இறங்குறாரு. என்னப்பா வேலை, என்ன பண்ண போற, ஆசாமிலாம் பாட்டு வந்தாரா? அப்பதான் இப்ப நுங்கம்பாக்கத்துல இப்ப வானிலை மையம் சொல்லுதுல்ல, நம்ம மழைக்கெல்லாம் நம்ம பேசுறாங்கல்ல, வெள்ளக்காரன் அப்பதான் அது ஆபீஸே திறக்கிறான். 1860களில் திறக்கிறான். சரி நான் அதுல போயிடுறேன் சார். இவன் வந்தவனுக்கு எதுவும் தெரியாது, கப்பல்ல ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, நான் உள்ள போயிடுறேன். அங்க போய் உட்காந்துட்டான். கொஞ்ச நாள் உள்ள போய் உட்காரும் போது அது வந்து ஒரு சயின்டிபிக் ஃபோரம் தானே, பல நாடுகள்ல இருந்து ஜெர்னல்ஸ் வரும். இப்போ வந்து நாலேஜ் ஷேரிங்னு பேரு. இன்னைக்குதான் டிவி யூடியூப் அதெல்லாம் இருக்குது. அன்னைக்கு பத்திரிகைகள் தான் ஒரு எல்லாருமே ஜேர்னல் பண்ணுவாங்க, பேசுவாங்க, எழுதுவாங்க. அதை அங்க படிக்க ஆரம்பிச்சாரு. சர்வே பத்தி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாரு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், பிரிட்டிஷ்காரங்க வச்சிருக்கிற அளவை முறைகளில் பிரிட்டிஷ் சிஸ்டம். ஒரு ஏக்கர், சென்ட், இன்ச்சு, ஃபீட் எல்லாம் என்னது, இதெல்லாம் பிரிட்டிஷ் சிஸ்டம், அவங்களுடைய யூனிட்டுகள். ரைட்டுங்களா? மெட்ரிக் சிஸ்டம் கண்டுபிடிச்சது பிரெஞ்சுக்காரன். மெட்ரிக் சிஸ்டம் கண்டுபிடிச்சது, புரியுதுங்களா? மீட்டர், இப்ப நம்ம மீட்டர்னு சொல்றோம் இல்லையா? நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏர் மீட்டர், ஏர் ஹெக்டேர், ரைட்டா? 100 சதுர மீட்டர் ஒரு ஏர். தெரியும் நினைக்கிறேன், பவுண்டேஷன்ல வரணுமா? தெரியாது உங்களுக்கு. 100 சதுர மீட்டர் ஒரு 100 சதுர மீட்டர் ஒரு ஏர். நம்ம இன்னைக்கும் ஏர் கணக்குல மெட்ரிக்ல இருக்கும். 100 ஏர் ஒரு ஹெக்டேர். ஒரு ஹெக்டேர் வந்து ஏறக்குறைய 2.47 ஏக்கர். கரெக்ட் எல்லாம் இன்னைக்கு கணக்கில் நம்ம சொல்றோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஏர் அதை 100ஆ உடைங்க. 100 சதுர மீட்டர் தானே, அதை 100ஆ உடைச்சா எவ்வளவு? ஒரு மீட்டர், ஒரு சதுர மீட்டர். அத அவங்க என்ன சொல்றாங்கன்னா சென்டியர்ன்றாங்க. யாரு? பாண்டிச்சேரி டாக்குமெண்ட்ல சென்டியர். சென்ட்னா 100 சார். எது? சென்ட்னா 100. 100ல 1. என்னது? 100ல 1. நீங்க இப்ப நான் 400 இதுல ஏக்கர்ல வரும்போது சென்ட்ன்றீங்கல்ல, 436 சதுர அடி. அது எப்படி? அதுவும் 100ஆல உடைக்கிறீங்க. ஒரு சென்ட், அது 100 சென்ட். ஒரு ஏக்கர் 100 சென்ட். அதை 100ஆ உடைச்சா ஒரு சென்ட். உங்களுக்கு புரியுதுங்களா சொல்ல வருது? சென்ட்ன்றது இப்போ அங்க எப்படி பழகுறாங்கன்னா, இந்த சென்ட்ன்ற வார்த்தையெல்லாம் பிரெஞ்சுல சே வராது, சா வரும், சென்ட்னு வரும். நான் அங்க இருக்க பாண்டிச்சேரிக்காரன்னு போயிட்டீங்கன்னா இப்ப அது சென்டி கிடையாது, சாந்தியர். என்னது? என்னடா சாந்தின்றன்னு கேட்பாங்க. அப்ப 5 சாந்தியர் அவன் தூக்கிட்டான்டா. அது 5 சாந்தியர் அவன் எடுத்துக்கிட்டான்டா. இன்னைக்கு பேசுவான் இல்ல, சென்டியர் கிடையாது, சாந்தியர். என்னது? எழுதுறது அப்படியே எழுதுவாங்க. என்னது? சாந்தியர் அப்படின்னு தான் எழுதுவாங்க. இந்த அத மெட்ரிக் சிஸ்டம் பிரிட்டிஷ்கார கண்டுபிடிச்சான். இவங்க பிரிட்டிஷ் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. இவரு நிறைய பிரெஞ்சு ஜர்னல், அந்த ஜர்னல் எல்லாம் நான் சொன்ன நபர் படிக்கிறேன், சர்வே கத்துக்கணும்னு விரும்புறாரு. நிறைய சர்வே ஜர்னல் ஏன் வருதுன்னா, கனடால பிரெஞ்சுக்காரன் அந்த நாட்டையே அழக ஆரம்பிச்சிட்டான். ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அதை பத்தி டிஸ்கஷன் வருது. ரைட்டா? இந்த மாதிரி அளக்குறாங்க போறாங்கன்னு இவன் தனிப்பட்ட முறையில் ராணிக்கு லெட்டர் எழுதுறான். நான் இந்தியா முழுக்க அளந்து போவதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு தேவை ஒரு தியோடலைட். என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் தியோடலைட்னு, தெரியலண்ணே? நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு ஒரு தியோடலைட், அந்த காலத்து தியோடலைட் மெக்கானிக்கல், இப்பெல்லாம் டிஜிட்டல் இல்ல, ஒரு மெக்கானிக்கல் தியோடலைட் தேவை. எனக்கு ஒரு படை தேவை, எனக்கு வேலை செய்ய தேவை. நான் இந்தியா முழுக்க போய் பண்றேன்னு ஒரு லெட்டர் அவர் போட்டு, அவர் பார்த்து வேலையை பார்த்துன்னு இருக்க வேலையில ராணி மதிச்சு அவர் அங்க வர வச்சு டைரக்டா டிஸ்கஷன் போட்டு அது என்னன்னு கேட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க போங்க, உங்களுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் இங்க வந்த பிறகு அவருக்கு தேவையான அந்த தியோடலைட் மிஷினை இங்க இருந்து அனுப்புறாங்க. தியோடலைட் மிஷின் என்பது ஒரு நிலத்தை நீங்கள் முக்கோணங்களாக பிரிக்கலாம். நிலத்தை எல்லா பரப்பளவையும் நீங்க முக்கோணமா பிரிக்கலாம். வட்டமா பிரிக்க முடியாது, சதுரமா பிரிக்க முடியாது, செஞ்சதுரமா நாற்சதுரமா பிரிக்க முடியாது, நாற்கரமா பிரிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடம் விட்டுரும். ஆனா எல்லா விட்ட இடத்தையும் நாம முக்கோணங்களா உடைச்சிடலாம், துண்டு துண்டுகளா உடைச்சிடலாம். கரெக்டா? ஒரு பெரிய பரப்பளவு அளக்கணும் சார், சின்ன சின்ன முக்கோணங்களா பிரிச்சிரு, அப்புறம் அதை கூட்டிடு. ரைட்டுங்களா? இதுதான் கணக்கு. முக்கோணத்துக்கு ஒரு உண்மை இருக்கு.
நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க ட்ரிக்னாமெட்ரியில. முக்கோணத்துக்கு 3 பக்கம் இருக்கு, அது உண்மை. முக்கோணத்துக்கு 3 கோணம் இருக்கு, அதுவும் உண்மை. 3 கோணத்தையும் கூட்டினா 180 டிகிரி வரும், அது உண்மை. ஒரு கோணம் தெரியலனாலும், ஒரு பக்கம் தெரியலனாலும், மீதி இருக்கிற பக்கத்தை வச்சு இந்த கால்குலேஷன் அடிப்படையில் அந்த கோணத்தையோ பக்கத்தையோ கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் தானே? அப்புறம் எந்த சமதள அசம பக்க முக்கோணத்தையும் வாய்ப்பாடு போட்டு நீங்க பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். செவ்வக முக்கோணத்துக்குன்னு சில உண்மைகள் இருக்கு, பித்தகரஸ் தியரி இருக்கு, அதை வச்சியும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அளக்க முடியாத பகுதிகள் ஃபீல்டுக்கு போறீங்கன்னா அதை ஒரு பக்கமாக வைத்துக்கொண்டு மீதி பக்கத்தை நீங்க பக்கமும் கோணமும் அளந்துட்டீங்கன்னா அந்த பக்கத்தை நீங்க அளந்துடலாம். உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இந்த உண்மைகளை கணக்கிலிட்டு தியோடலைட் கருவின்னு ஒரு கருவி, அது